வணக்கம். ரெபேல் படம் பார்த்தாச்சா? பார்த்துட்டு வந்துட்டேன். ரெபேல் படத்தினுடைய விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நிகேஷ் அப்படிங்கிற இயக்குனருடைய இயக்கத்தில் வந்திருக்கிற ஜிவி பிரகாஷ் நடித்திருக்கிற படம் தான் ரெபேல். எப்படி இருக்கு? மாணவர்கள் அதுதான் படத்தினுடைய மெயினான விஷயம். இந்த மாணவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத சொல்லுகிற ஒரு படம் தான். ஒரு கிராமத்திலிருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற அந்த இடத்திலிருந்து மூணாறு மாதிரி ஒரு ஊர், அந்த இடத்துல இருந்து துரைமார்கள்லாம் சொல்லுவோமே, அந்த துரைமார்கள்ட்ட அடிமைப்பட்டு கிடக்கிற குடும்பத்திலிருந்து ஒரு தலைமுறை படிக்கிறதுக்கு கிளம்புது. அப்படி படிக்கிறதுக்கு பாலக்காடுல இருக்கிற ஒரு கல்லூரியை அவங்க அப்ளிகேஷன் போடுறாங்க. அங்க இருக்கிற பசங்களுக்கு கிடைச்சிருது. அவங்க படிச்சு முன்னுக்கு வந்து நம்ம அப்பா அம்மாவையும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற கனவுகளோட அவங்க பாலக்காட்டுக்கு போறாங்க. அங்க பிரச்சனைகள் 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 அப்படின்னு ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. இங்க எப்படி துரைமார்களுடைய அடிமைத்தனத்துக்கு அப்பா அம்மாலாம் ஆளாகி இருக்காங்களோ, அதே போல அங்க மொழி வாரியாக பிரச்சனைகள் அங்க உருவாகுது. அந்த மொழியும் அரசியலும் கலந்து அந்த மாணவர்களுக்குள்ளார ஒரு பிரிவினையை உண்டாக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையா இருக்கு. அங்க பாலக்காடுங்கும் போது மலையாளம், மூணாறு தமிழ், அங்க இருந்து போறவங்க தமிழர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ தமிழ் மொழி மலையாள மொழி அப்படிங்கிற பிரிவினை. இன்னைக்கு மலையாள படத்துல தான் வார வாரம் நமக்கு படம் வந்து ஹிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க மொத்தமா. ஆனா அன்றைய காலகட்டத்தில் இது ஒரு உண்மை கதை அப்படின்னு ஒரு சப்டைட்டிலும் டைரக்டர் போடுறாரு. இந்த உண்மை கதையில உள்ளார என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, காலேஜுக்கு போறாங்க. அங்க மலையாள லாங்குவேஜ், மலையாளிகள் படிக்கிற கல்லூரி, மலையாளிகள் வாழ்கிற தேசம் அது. அங்க போற தமிழர்களுக்கு ராகிங் அப்படிங்கிற பேர்ல நடக்கிற கொடுமைகள் என்னென்னவா இருக்கு, அங்கேயே இருக்கிற இப்படி ஒரு அணி அப்படி ஒரு அணின்னு இருக்கிற அரசியல், அந்த அரசியல் இந்த மாணவர்களை தமிழர்களை எந்தெந்த மாதிரியெல்லாம் படுத்தி எடுக்குது, இதுல என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, இதெல்லாம் தான் இந்த படம் வந்து சொல்ல வந்திருக்கிற ஒரு விஷயமா பார்க்கிறேன். கிட்டத்தட்ட அந்த இரண்டு அணியா பிரிஞ்சிருக்காங்கல்ல மலையாளிஸே, அது ஒரு அணி வந்து காங்கிரஸ் அணியாகவும் இன்னொரு அணி வந்து கம்யூனிஸ்ட் அணியாகவும் காமிக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் கிட்ட இருக்கிற இந்த வர்க்க பேதங்கள், மொழி பேதங்கள், அதெல்லாம் இதுல காமிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காங்கிரஸ் கிட்ட மற்ற கட்சிகள்ல கூட அதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா நம்ம ஒரு கம்யூனிஸ்ட் தோழர்கள் கிட்ட அது இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது உண்மை கதைன்னு சொல்றாங்க. அப்படி உண்மையா இருக்கும் பட்சத்துல ரொம்ப ஆச்சரியம்தான், அதிசயம்தான், அதிர்ச்சி தான். ஜிவி பிரகாஷ், ஆதித்யா பாஸ்கர் அப்படின்னு ஒரு செட்டு அங்க வந்து அங்க இருக்க, அங்க ஏற்படுகிற கலவரங்கள், பிரச்சனைகள், ரகளைகள், பிரிவினைகள், இது ராகிங் கொடுமைகள், இந்த ராகிங்கிற பேர்ல நடக்கிற மொழி சார்ந்து நடக்கிற கொடுமைகள், கழிவறை சுத்தம் பண்ணுகிற தகப்பனை கேலி செய்கிற அந்த விதங்கள்னு சொல்லிட்டு படம் வந்து முதல் பாதியில வந்து ஒவ்வொரு விதமா போகும்போது அது நல்லதா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இடைவேளைக்கு பிறகு அந்த ஆதித்யா பாஸ்கர் அவருடைய விஷயத்துக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள் அதே இடத்துல செகண்ட் ஹாஃப்ல நின்று அதே இடத்துலயே முடியுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய பலகீனமா நான் பார்க்கிறேன். அது பெரிய மைனஸ் பாயிண்ட். ஒரே ரிப்பீட்டட் சீன் தான். யாரு வில்லன் படத்துல வந்து இந்த வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற வில்லன் மிரட்டி எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல பொதுவா ஒரு படத்துல வில்லன் எந்த அளவுக்கு பலமா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு ஹீரோனுடைய எஃபர்ட் அப்படியே தூக்கிட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை டைரக்டர் உருவாக்குன அளவுக்கு ஹீரோ கதாபாத்திரத்தை உருவாக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதே போல இந்த படத்துல பிரேமலுல நடித்த அந்த மஹிமா பைஜு அவங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப அழகா உள்ள வரும்போது ரொம்ப அழகான ஒரு காதலா, ரொம்ப மென்மையா, இயல்பா அப்படியே வந்துட்டே போகிற ஒரு இடத்துல இடைவேளைக்கு பிறகு அவங்களும் அந்த மொழி சார்ந்த விஷயத்துக்குள்ளார அவங்க போய் சிக்கிக்கிட்டதுனால அது கதைக்கு இன்னும் பலம் இழக்க வைக்கிற மாதிரியா தான் இருக்கு.
இதெல்லாம் வந்து படத்துக்கு பல நெருடல்களை கொடுத்துக்கிட்டே இருக்கு. தவிர இந்த படம் பார்க்கும்போது ஐயோ பசங்களை காலேஜுக்கே அனுப்பக்கூடாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர் விளைவையும் கூட இந்த படம் ஏற்படுத்திடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது. சில உண்மை கதைகளாக இருந்தாலும் கூட சில விஷயங்களை மட்டும்தான் அதை ரொம்ப நேர்த்தியாக பளீர்னு பதிவு செய்யணுமோ அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு நிறைய பரியேறும் பெருமாள் மாதிரி, விடுதலை மாதிரியான உண்மை சம்பவங்களை கூட நமக்கு சொல்லப்படுகிற விதத்தில் வந்து அந்த தாக்கத்தை ஏற்படுத்துறது இருக்குல்ல, இதில் தாக்கத்துக்கு பதிலாக வந்து ரத்தம் தெறிக்க விடுறது மாதிரியான ரிப்பீட்டடாக இருக்கு. ரிப்பீட்டட். ஜிவி பிரகாஷ் ஒரு டைலாக் பேசுறாருனாக்கா அதுக்கப்புறம் வில்லன் ஒரு டைலாக் பேசுறாரு, அப்புறம் இன்னொரு வில்லன் ஒரு டைலாக் பேசுறாரு, இந்த கட்சிக்காரங்க ஒரு பேசுறாங்கனாக்கா அப்புறம் அந்த கட்சிக்காரங்க பேசுறாங்க, அப்புறம் இவங்க கூட்டமா நின்று பேசுறாங்க, கிளர்ச்சி இடணும், தமிழர்கள் ஒன்று கூடணும், அப்படி இப்படின்னு. அதான் ரெபெல், கிளர்ச்சியாளர், கிளர்ச்சியாளர். இது ரிப்பீட்டடாவே தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒரு மேஜிக் நடக்காதா? இந்த ஒரு சீன்னாக்கா அதுக்கு அடுத்த சீன் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அவரு வில்லன் ஒரு அரசியல் தலைவர் வந்து சிரிக்கிறாருனாக்கா, போனை போடுவாருனாக்கா, அடுத்தாப்புல அவர் நேரா மூணாறு எஸ்டேட்ல இருக்கிற துறமார்களுக்கும் அங்க இருக்கிற போலீஸாருக்கும் தான் சொல்லுவாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அங்க இருக்கிற போலீஸ்காரங்க வந்து அங்க இருக்கிற அந்த பசங்களுடைய அப்பா அம்மாக்களை வந்து வீடை பூட்டிட்டு நீங்க உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, வேலையை விட்டு நிப்பாட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது, அப்படி இப்படிங்கிறது எல்லாமே இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும்னு ஒரு 4ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களை கேட்டா கூட இன்னைக்கு சொல்லிடுவாங்க. ஸோ வீக்னஸா இருக்கிற பாயிண்ட் ஸ்கிரிப்ட் செகண்ட் ஹாஃப்ல கதை நகரவே இல்லைன்னு சொல்லுவோம்ல, அந்த கதையை நகர்த்தவே இல்லை டைரக்டர். இதே ரிப்பீட்டடுன்னு தான் இருக்குது. இடம் தர மாட்டேன்றாங்க, அது பண்ண மாட்டேன்றாங்க, அப்புறம் சைக்கிளை வச்சுட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அந்த அந்த காலேஜில் படிக்கிற மலையாளம் சார்ந்த அந்த மலையாள மொழி பேசுறவங்களுக்கு அவங்களுடைய ஓட்டை வாங்கணுங்கிறதுக்காக ஒரு ஓவியத்தை வரைய வைக்கிறது என்ன, வரைஞ்சி அதை பிரச்சாரத்துக்கு ஈடுபடுத்துறது என்ன, அந்த ஓவியத்தை பார்த்த பிற்பாடு அவங்களுக்குள்ளார ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்பட்டு தமிழர்களின் பால் ஒரு அன்பு ஏற்படுதுங்கிற மாதிரி காமிக்கிறதுனாக்க டிராமாட்டிக்கா இருந்துச்சு. என்னன்னா அப்பா அந்த கல்லூரியில இருக்கிற மற்ற அந்த மலையாள பசங்களுக்கு இவங்க நடத்துற கொடுமைகள் எல்லாம் தெரியவே தெரியாதுங்கிற மாதிரியும், இந்த ஜிவி பிரகாஷனுடைய தமிழ் அணி தான் வந்து இந்த ஓவியங்கள் எல்லாம் வரைஞ்ச பிற்பாடுதான் இது தெரியுதுங்கிற மாதிரியும் காமிக்கிறது கொஞ்சம் அபத்தமா தெரிஞ்சுது. அதே போல ஹீரோயினை தமிழுக்கு வந்திருக்கிற ஒரு நல்ல அறிமுகம் அந்த நாயகி பேரழகி, அவங்கள இன்னும் சரியா பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. அதே போல இந்த படத்துல நீ கம்யூனிஸ்ட், உண்மையான கம்யூனிஸ்டா நீ இருட தம்பி அப்படின்னு அந்த ஜிவி பிரகாஷோட அப்பா சுப்பிரமணியம் சிவா சொல்லுகிற அந்த கதாபாத்திரத்தை இன்னும் ஒரு அழகான ஒரு கம்யூனிஸ்ட் தோழரா ஒரு சகோவா ரொம்ப அழகா காமிச்சிருந்தாக்க இந்த படத்துக்கு பெரிய பலம் சேர்த்த வகையில கம்யூனிஸ்டுங்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படிங்கிற ஒரு நியாயத்தை அங்க விதைச்ச மாதிரி இருந்திருக்கும். அந்த இடத்துல ஏன் சுப்பிரமணிய சிவாவை ஏன் அடக்கி வாச்சிருக்காங்க அப்படின்னும் தெரியல அந்த படத்துல. அதே போல கல்லூரி பேராசிரியரா வரக்கூடிய கருணாஸ், அந்த கருணாஸ் கதாபாத்திரமும் வந்து ரிப்பீட்டடான டைலாகவே பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கருணாஸ் வந்து டேய் படிங்கடா படிங்கடா படிங்கடா, படிப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்ற மாதிரி, கப்பு முக்கியம் பிகிலுன்னு சொல்ற மாதிரி படிப்பு முக்கியம்டா படிப்பு முக்கியம்டான்னு அவர் வர்ற 10 சீன் வர்றாருன்னா 10 சீன் அதே டைலாக் தான். அவர் கேமரா முன்னாடி வந்து நிற்கும் போது சார் நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்படின்னு டைரக்டர் கேட்கும்போது தெரியும் சார் படிப்பு முக்கியம், அமைதியா இருங்கடான்னு சொல்லணும் அதானே அப்படின்னு டைரக்டர்கிட்ட கருணாஸே கேட்டுருவாரு போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரிப்பீட்டட் டைலாக் எப்போதுமே இருக்கக்கூடாது படத்துல. அதே போல அந்த வில்லன்கள் பேசுறதும் ரிப்பீட்டடா இருக்கு. அவங்கள தமிழர்களா அப்படி விடக்கூடாது இப்படி விட, இது திரும்ப திரும்ப அதே வருதா, அயற்சி ஆயிடுது நமக்கு. அதுவும் அந்த இன்டர்வல் பிளாக்கு கிட்ட வரக்கூடிய ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடங்களாவது இருக்கும் போல இருக்கு. அந்த ஃபைட்டு அந்த 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 அவ்வளவு நேரம் ஏன் அப்படிங்கிறதும் தெரியல. இல்ல அதுக்கப்புறம் அப்படியே படம் வந்து வேற ஒரு ரூட்டு பிடிச்சி போதா அப்படின்னு தெரியல. வழக்கம் போல 80s சம்பந்தப்பட்ட படம் தான். சுப்பிரமணியபுரம் படம் வந்தாலும் வந்தது, அதற்கு முன்னாடி நாயகன் படம் வந்தாலும் வந்தது. நாயகன் வந்து 87ல வந்துட்டு 60கள்ல இருந்து காமிச்ச காலகட்டமா இருந்ததுனாக்க, சுப்பிரமணியபுரம் 2007 அது மாதிரி சமயத்துல வந்து கிட்டத்தட்ட 80களுடைய கதையா அது இருந்தது இல்லையா. இதற்கு பிறகு
சார் 80s நடக்கிற ஒரு கதை சார் அப்படின்னு இங்க ஏகப்பட்ட பேர் படம் பண்ணிட்டாங்க. இதுவும் 80s நடக்கிற ஒரு கதை தான். 80s நடக்கிற கதைனாலே முதல் வேலை அந்த படத்துக்கு ஒரு தொகையை செக்கு போட்டு இளையராஜா சார்கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா எப்படி சுப்பிரமணியபுரம் படத்துல சிறு பொன்மணி பாட்டெல்லாம் இருந்ததோ அதே போல அதுல இன்னும் நிறைய பாட்டு இளையராஜா பாடல்கள் இருக்கும். அதே போல இந்த ரெபேல் திரைப்படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பஸ்ல வரும்போதே இளமை எனும் பூங்காற்று வர ஆரம்பிச்சு. அதற்கு அடுத்தாப்புல கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒரு பாட்டு பாடியிருக்கேன், நீங்க கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் வானிலே அப்படின்வாங்க. அப்புறம் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் டான்ஸ் ஆடுவாங்க, மச்சான பாரடி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதே போல ஜிவி பிரகாஷ் ரூம்ல வந்து ஒரு டேப் ரிகார்டர்ல வந்து ஒரு இன்னொரு பாட்டு, ஒன்று அட்டகாசமான பாட்டு, அந்த பாட்டு ஒன்று இருக்கும். அங்கே இளையராஜா ஃபோட்டோ அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கும். கமல் ஃபோட்டோ, ரஜினி ஃபோட்டோ, மம்முட்டி ஃபோட்டோ, மோகன்லால் ஃபோட்டோ அப்படி இப்படின்னு அங்கங்கே இருக்கிற மாதிரிலாம் காண்பிக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்கள்ல வந்து இளையராஜாவினுடைய பாடல்கள் தான் அங்கங்கே அந்த சீனை வந்து ரொம்ப அழகாக்கிட்டே போகும். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ், நடிகர் ஜிவி பிரகாஷ், இந்த 2 பேரில் இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ்க்கு டிக் மார்க்கு போடலாம். இன்னும் உணர்ச்சிகரமான காட்சிகளில் இன்னும் ரொம்ப கொஞ்சம் கவனம் எடுத்து ஜிவி பிரகாஷ் செய்யணும். ஒரு கனமான கேரக்டர் தான் அவருக்கு. இன்னும் கொஞ்சம் அதை உணர்ந்து அவர் செஞ்சார்னா நல்லாயிருக்கும். இசை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பிட்டு பிட்டா போடுற அந்த பாட்டு வந்து நல்லா இருக்கு. அந்த வாரணமாயிரம் படத்தில் வர அந்த அஞ்சலை அஞ்சலைங்கிற மாதிரியான பாட்டு, ஒத்த சொல்லாலே அந்த பாட்டு அப்படிங்கிற மாதிரி பல கலவைகளாக அந்த பாட்டு எல்லாமே இருக்கு. ரொம்ப ஒரு மலையாளமாகவே இருக்கிற ஒரு பாட்டு, ரொம்ப கேட்கறதுக்கு அந்த மலையாள வார்த்தைகள் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. அந்த பொண்ணும் ஹீரோயினும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சி, அப்புறம் கருப்பு சிவப்பு அப்படிங்கிற ஒரு இது அப்படி இப்படின்ட்டுலாம் வந்து படத்தை எங்கேயோ கொண்டு போய் அந்த ஒரு கல்லூரி, ஒரு அரசு கல்லூரி இது மாதிரிலாம் இருக்குமா? ஒரு அரசு உண்மை கதைனாக்க அரசு கல்லூரி இப்படியெல்லாம் இடம் கொடுத்துருந்துச்சா? இவ்வளவு அயோக்கியத்தனங்கள் செய்யறதுக்கு கட்சிகளுக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்களா கல்லூரி நிர்வாகம்? இல்ல அப்படி விட்டு கொடுக்கிற அளவுக்கு, கையகப்படுத்திக்கிற அளவுக்கு கட்சியினுடைய ஆதிக்கங்கள் இருந்ததா? பொதுவா 60களில் 70களில் வந்து மாணவர்களிடையே ஒரு அரசியல் தாக்கம், அரசியல் எழுச்சி ஒன்று ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதே போலதான் இதையெல்லாம் கதையில ரொம்ப அழகா சொல்லி இருந்தாக்க இன்னும் கொஞ்சம் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. மற்றபடி இந்த ரெபேல் பெரிய அந்த கிளர்ச்சியாளர் வந்து எனக்குள்ளார ஒரு பெரிய கிளர்ச்சியெல்லாம் ஒன்றும் ஏற்படுத்தலை. ஒரு ஆவரேஜான ஒரு படம், ஒரு சுமாரான ஒரு படம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படம் தான். எனக்கு இந்த படத்துக்கு நான் வந்து கொடுக்கணுன்னாக்கா 2.5லேருந்து 3 ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். 5 ஸ்டாருக்கு ஒரு 2.5 ஸ்டார் அப்படின்னு கொடுக்கலான்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ரெபேல் பார்த்துருந்தீங்கன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. லொக்கேஷன் அப்படிங்கிறதும் பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் லொக்கேஷன்லாம் ஒன்றும் இல்லை. கேரளா மாதிரியான ஒரு இடத்த வச்சுக்கிட்டு வித்தை காமிச்சிருக்கலாம். லொக்கேஷன் அது மாதிரிலாம் இல்லை. அதே போல் அந்த ஹாஸ்டல் செட்டு வந்து ஏதோ ஒரு பெரிய செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அளவுக்கான ஒரு செட்டு மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறது என்ன? அந்த காலத்தில் ராஜாக்கள் புலிக்குடியை அப்படி சோழர்களை வந்து அப்படி வைப்பாங்களே, அது மாதிரிலாம் இங்கே கொடியை வைக்கிறது, அது இதுன்னு எல்லாமே ஒரு 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 டிராமாட்டிக்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிகேஷ் இன்னும் அடுத்த படத்தில் இன்னும் ஒரு பாய்ச்சல் பாஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். ஜிவி பிரகாஷுக்கு இன்னும் ஒரு படம், இந்த படம். அவ்வளவுதான். வணக்கம்.